விபத்தில் சிக்கிய உடனே விரைந்து வந்து முதலுதவி அளித்து உயிரை காப்பதில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரும் அவசர கால உதவியாளருக்கும் முக்கிய பங்கு உள்ளது. அப்படியான 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநரும் அவசர கால உதவியாளரும் என்னென்ன சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள், அவர்களின் பணி என்ன என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சைரன் ஒலியுடன் அவசரமாக ஆம்புலன்ஸ் சென்று கொண்டிருக்கும் போது சில நபர்கள் சாலையின் இடதுபுறம் செல்லாமல் வலதுபுறம் செல்வது, வலதுபுறமாக செல்லும் ஆம்புலன்ஸை தாமதமாக செல்ல வைக்கும் என்று சொல்கிறார் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ராஜேஷ். என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரைட் ஹேண்ட் சைடு தான் போகணும். ஆனால் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா சில பப்ளிக் என்ன செய்வாங்க, லெஃப்ட் சைடு போகிறது பேர் அவங்க வந்து என்னோட ட்ராக்கில் வந்து ரைட் சைடே போவாங்க. நானும் எவ்வளவோ மைக்கில் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன், கேஸு கிரிட்டிக்கலாக இருக்குது, தயவுசெய்து இடது பக்கமாக போங்கன்னு சொல்லி பார்ப்போம், கேட்க மாட்டாங்க. அதனால் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆம்புலன்ஸ் வந்தாலே நீங்கள் தயவுசெய்து இடதுபுறமாகவே போனீங்கன்னா அந்த பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும். ஆம்புலன்ஸ் சென்று கொண்டிருக்கும் போது சிலர் ஆம்புலன்ஸை தொடர்ந்து வேகமாக செல்வது விபத்தில் முடியும் எனவும், ஆம்புலன்ஸிற்கு முன்னும் பின்னும் வழிவிட வேண்டும் எனவும் ராஜேஷ் தெரிவித்துள்ளார். ஃப்ரெண்டில் போனால் என் பின்னால் டூ வீலர் ஒரு 10 பைக்கு ஆட்டாவே நிறையா பேர் ஓட வந்துகிட்டே இருக்காங்க. சப்போஸ் எனக்கு முன்னால் ஒரு வெஹிக்கிள் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நான் பிரேக் அடித்தேன்னா என் பின்னால் வர வெஹிக்கிள் எல்லாமே சடனாக வந்து என்னத்தான் இடிப்பாங்க. அந்த இடிப்பட்ட நேரத்தில் நான் அவங்கள்ட்ட போய் வாக்குவாதம் பண்ண அந்த டைமிங்கில் பேஷண்ட்டுக்கு என்ன வேண்டாலும் ஆகலாம். தயவுசெய்து ஆம்புலன்ஸ் போகும்போது ஃப்ரெண்டுலேயும் வழி விடுங்க, பேக் சைடு என்னை ஃபாலோ பண்ணி வராதிங்க. ஆம்புலன்ஸ் சாலையில் சிக்கிக் கொண்ட போது வேறு வழியின்றி வாகனத்தை ஓரமாக நிறுத்தி கர்ப்பிணி பெண்ணிற்கு குழந்தை பிறந்ததும் அதை என் கைகளால் தூக்கியதையும் மறக்கவே முடியாது என்றும் ராஜேஷ் குறிப்பிட்டுள்ளார். நான் ஜாயின் பண்ண புதுசில் லிட்டில் மவுண்டில் டூட்டி பார்த்தேன். நான் அப்போ ஆலந்தூர்லேருந்து லேபர் கேஸ் எடுத்துகிட்டு வந்தோம். பயங்கர பெயின், டிராஃபிக்கு வண்டியும் மூவ் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அப்போ லிட்டில் மவுண்டு மெட்ரோ கீழே நிப்பாட்டி இஎம்டி அவங்க தான் டெலிவரியே பார்த்தாங்க. விபத்து ஏற்பட்டதும் 10 நிமிடங்களுக்குள் சம்பவ இடத்திற்கு சென்று முதலுதவி பொருட்களை ரெடியாக வைத்துக் கொண்டு முதலுதவி அளித்த பின் அருகில் இருக்கும் மருத்துவமனையில் சேர்ப்பதாக அவசர கால உதவியாளர் விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். சில நேரங்களில் போதையில் இருப்பவர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றிச் செல்லும் போது அவர்கள் போதை தெளிந்த சில நேரங்களில் ஆபாசமாக திட்டுவதை பொறுத்துக் கொள்வோம் என்றும், சிலர் சீல் பிடித்த நிலையோடு இருந்தாலும் அவர்களை சுத்தம் செய்யும் சகிப்புத்தன்மை முக்கியம் எனவும் தெரிவித்துள்ளார். ஒரு அன்கான்சியஸ் கேஸு சொல்லிட்டு அசைன் பண்ணாங்க. அங்கே போய் பார்த்தா ஆதரவற்றவர்கள், அது யாருமே இல்லை. அவங்களுக்கு இடது காலில் டயபெட்டிக் உண்டு, ஃபுல்லாக புழுவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ண லுங்கி வச்சு நல்லா கம்ப்ரெஷர் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நிறைய சகிப்புத்தன்மையோடு எல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு கேர் கொடுத்து நியர்பையில் உள்ள ஹாஸ்பிட்டலில் தான் ஷிப் பண்ணோம். ஸோ அது எங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒன்று. கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரோட்டில் விழுந்துட்டாங்க, 49 இயர்ஸ் மேல் பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்ப்போம். அன்கான்சியஸாக இருப்பாங்க. அப்போ அன்கான்சியஸ் இருக்கப்போ எதனால அன்கான்சியஸ் இருக்காங்க, ஃபஸ்ட்டு வைட்டல்ஸை செக்அப் பண்ணுவோம். விழுந்துருவாங்க, அப்போ ஆல்கஹாலிக்காக இருக்காங்களா இல்லை நார்மலாகவே அவங்க அன்கான்சியஸாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். சின்ன ஸ்ப்ரிட் இருக்கும், ஸ்ப்ரிட்டை நோஸில் வச்சோம் அப்படின்னா அவங்க அசைவுகள் இருக்கும் அவங்க உடம்புல. அப்போ அசைவுகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆல்கஹாலிக், அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் விழுந்து மயக்கத்தில் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஸோ இவங்க குடிச்சிட்டு இந்த மாதிரி தள்ளி விட்டுருவாங்க. 5 நிமிஷம் கழிச்சு எழுந்திரிச்சு உட்காருவாங்க. எதுக்காக என்னை எழுப்பி விட்டீங்க, என்னை எதுக்காக இது பெரிய பண்ணுறீங்கன்னு சொல்லி அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. அப்போ அந்த இடத்துல நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது நாட் அன் எமர்ஜென்சி. ஸோ இவங்க ஆல்கஹாலிக்கில் கிடக்குறாங்க, இவங்களுக்காக எதுக்கு 108 அதாவது 108 அவசர சேவையை தவிர்க்கணும் எதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சார். விபத்தில் சிக்கியவர்களுக்கு முதலுதவி செய்வதற்கு முன்பே உறவினர்கள் சிலர் பதற்றத்தில் எதுவாக இருந்தாலும் ஆம்புலன்ஸில் சென்று கொண்டே செய்யுங்கள் என அழுத்தம் கொடுப்பார்கள். ஆனால் முதலில் முதலுதவி செய்த பின்புதான் அழைத்துச் செல்ல வேண்டும் எனவும் விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார்.